வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் லேயர்டு ஃபில் ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நான் ஒரு புது saree எடுத்திருக்கேன். இந்த saree ஒரு கிஃப்டாக வந்த saree. ஸோ இதை நம்ம ஃப்ராக்காக மாற்றலான்னு பண்ணியிருக்கோம். 3 லேயர்ஸு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாப்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிங்காக ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக டாப்ஸோட ஹைட்டு 13 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்து 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 8 to 9 இயர்ஸ் பேபிக்கு டாப்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நெக் 2 இன்ச்சஸே போதும். கொஞ்சம் ப்ராடாக வேணும்னு நினச்சாக்கா 2.5 எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் 3 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா நமக்கு 6 இன்ச்சஸ் வரும். 6 இன்ச்சஸ் எடுக்கும்போது நல்லா அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நெக் டெப்த் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா 4.5 எடுக்கலாம். 4.5 எடுத்திங்கன்னா பேக் சைடு நாட் வச்சுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே நான் ஒரே அளவாக நெக்கு எடுத்துக்கலான் இருக்கேன். இப்போ செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா 7.5 ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹிப் சைஸும் 7.5 ப்ளஸ் 1 எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக எடுத்துக்கும் போது நம்ம வச்சு அதுக்கப்புறம் கூட இந்த கவுன்லாம் போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும்னு ஹிப்பும் செஸ்ட் அளவுக்கே நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர்லேருந்து ஒரு 9.5 இன்ச்சஸ் வேஸ்ட் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மார்க் பண்ண எல்லா அளவையும் இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ செஸ்ட்லேருந்து வேஸ்ட்டு அண்டு ஹிப் அளவுக்கு இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக அலவன்ஸ் விட்டதை பார்த்து கட் பண்ணணும். ஃபஸ்ட் லைனில் கட் பண்ணிடாமல் செகண்ட் லைனில் கட் பண்ணணும். இப்போது நெக் கர்வு அப்புறம் ஆர்ம் ஹோலுக்கு 1.5 இன்ச் அந்த மாதிரி அளந்துட்டு ஒரு சின்ன வளைவு வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ நாம் மார்க் பண்ண எல்லா லைன்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டாப்ஸோட ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுகளை ஃபேப்ரிக் மேலே வச்சு கரெக்டாக பின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நமக்கு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு நார்மல் ஸ்லீவ் ஒன்று நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு ஒரு சின்ன ஸ்லீவாக இருக்கட்டும்னு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ராக்குக்கு ஏற்கனவே நான் ஒரு கோட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பாட்டம் கட் பண்ணலாம். 3 பார்ட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஹைட்டு 14 + 1 இன்ச்சு, அதோட சுற்றளவு 30 இன்ச்சு. செகண்ட் பார்ட் ஹைட்டு 6.5 + 1, அதோட சுற்றளவு 120 இன்ச்சு. தேர்ட் பார்ட் ஹைட்டு 6.5 + 1, அதோட ஹைட்டு 120 + 40 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டு கொஞ்சம் அதோட ஹைட் நான் அதிகமாக எடுத்துருக்கிறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இதில் தையலுக்கு நமக்கு half inch போயிடும். ஸோ 14 இன்ச்சஸ் வரும். செகண்ட் பார்ட்டு 7.5 எடுத்தேன், ஏன்னா 2 பக்கமும் மடிக்கணும் அதுக்காக. இது தேர்ட் பார்ட்டு 7 இன்ச்சஸ் எடுத்துருக்குறேன், ஏன்னா மேலே பட்டும் மடித்து விட்டால் போதும். இந்த 3 பார்ட்டையுமே நம்ம ஓரம் அடித்து எடுத்துக்கணும். இப்போ 3 பார்ட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தேவையான லைனிங் துணியும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டாப்ஸு ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸ்லீவு ரெடி ஆகிருக்கு. இப்போ நமக்கு தேவையான எல்லா பார்ட்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப்ஸை இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை மேலே வச்சுட்டு ஃபேப்ரிக்கை கீழே வச்சு நெக் பார்ட்டை அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். எல்லா ஃப்ராக்குமே டாப்ஸ் எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி தான்
இதுலேயும் பண்ணியிருக்கோம். ஸோ எட்ஜஸ் நறுக்கி விட்டுட்டு பின்பக்கம் திருப்பி எடுத்து அதோட நெக் பகுதியை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போது டாப்ஸோட ஓரங்களையும் லைனிங் கிளாத்தோடு சேர்த்து அடித்து விட்டுடலாம். நம்ம சேனலில் நிறைய ஃப்ராக் கட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். கேப் டாப்பு, பெப்ளம் டாப்பு, டபுள் சர்க்கிள் அம்பர்லா கட்டு, ப்ளீட்டட் ஃப்ராக்கு, இப்படி நிறைய ஃப்ராக் கட்டிங் வீடியோஸு குழந்தைங்களுக்காகவே போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போது நெக்கோட மேல் பகுதியில் இன்னொரு தையலும் போட்டு விட்டுடலாம். இப்போ ஹிப் பகுதியில் ஹாஃப் இன்ச் அளவுக்கு 2 டாட்ஸ் பிடிச்சி விட்டுடலாம். இதே மெத்தடில் பேக் பார்ட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஒன்றா வச்சு ஷோல்டர்ஸை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். எப்போவுமே 2 ஸ்டிச்சஸ் போடுங்க. எல்லா தையலுமே முடிஞ்ச அளவுக்கு 2 ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுருங்க. இப்போது ஷோல்டர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். இப்போ டாப்ஸை லெஃப்ட் சைடு ரைட் சைடும் இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்ட அளவில் தைச்சி விட்டுறலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டை வந்து ஃபுல்லாகவே நம்ம மேலேருந்து கீழ் வரைக்கும் ஸ்லீவ்லேருந்து ஹிப் வரைக்கும் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துடணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டை இப்படி வச்சுட்டு செகண்ட் பார்ட்டை எடுத்து ஃபஸ்ட் பார்ட்டோட கீழ்ப்பகுதியில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். எல்லா பார்ட்ஸையுமே இந்த மாதிரி உள்பக்கம் மடித்து தைச்சி வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி மேலே வச்சுட்டு சின்னதாக ஃப்ளீட்ஸ் வச்சு சுற்றி அடித்து எடுத்துக்கணும். சின்ன ஃப்ளீட்ஸாக கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச் இன்டர்வலில் வைக்கும் போது ஃப்ராக் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பார்த்து நம்ம டிசைன்ஸ் வரா மாதிரி லேயர்ஸை அட்டாச் பண்ணும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம சேனலில் டிசைனர் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ், சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங், கிட்ஸ்க்கான பெல்ட் மேக்கிங், லாங் ஹேர் ஸ்டைல், ஃப்ளார் ஹேர் ஸ்டைல், நிறைய வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லேயர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துடணும். இப்போ தேர்ட் பார்ட்டை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். சாரியில் இந்த மாதிரி பார்டர் டிசைன் இருந்தது, அதனால் அதையே ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சு நம்ம இங்கே அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 லேயரும் உங்களுக்கு ரெடி ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும், செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டு கொஞ்சம் சின்னதாகவும் 6.5க்கும் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போது இந்த ஸ்கர்ட்டை மட்டும் நம்ம 2ஆக மடித்து போட்டு ஓரத்தை இந்த மாதிரி அடித்து எடுத்துடணும். லைனிங் கிளாத்து எடுத்து இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்கர்ட் மாதிரியே தேவையான அளவுக்கு எடுத்து கட் பண்ணி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்கர்ட் ஃபேப்ரிக்கை நம்ம இந்த மாதிரி ஓரங்களை அடித்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். 2 ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுறலாம். இப்போ ஸ்கர்ட்டோட எட்ஜஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பார்க்குறதுக்கு லைனிங் கிளாத்து எப்படி இருந்ததோ அதே போலவே ஸ்கர்ட்டும் இருக்குது பாருங்கள். இப்போது லைனிங் கிளாத் எடுத்து ஸ்கர்ட்டோட உள் பகுதியில் இந்த மாதிரி ரெண்டுமே நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி இதே மாதிரியே வச்சிடணும். உள் பக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம். மேலேயும் சின்னதாக லைனிங்கோடு அட்டாச் பண்ணும்போதே சின்ன ஃப்ளிட்ஸ் வச்சு ப்ளீட்ஸ் வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். இந்த ஸ்கர்ட்டில் நான் வந்து ஃப்ரண்ட் பகுதிக்கு மட்டும்தான் ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். பேக் சைடு வந்து
ப்ளெயினாக விட்டுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் ஃப்ரண்ட் சைடில் எவ்வளோ முடியுதோ மேக்ஸிமம் சின்னதாக அழகான ப்ளீட்ஸை நம்ம வச்சுட்டு பேக் சைடை நம்ம அப்படியே ப்ளெயினாக விட்டுடலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு நிறையா ப்ளீட்ஸ் வைக்கும் போது பார்க்குறதுக்கு கவுன் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சுருக்கோம், பேக் சைடு நம்ம இன்னும் வைக்கல. பேக் சைடில் மீதி இருக்க துணியை அப்படியே ஒரு லைனாக அடித்து விட்டுறலாம். இப்போ ஸ்கர்ட் நமக்கு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்கர்ட்டை நம்ம டாப்ஸோடு சேர்த்து அடிக்க போகிறோம். இப்போ டாப்ஸ் துணி அப்படி வச்சுட்டு அதோடைய ராங் சைடும் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம சுற்றி வந்து அடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நகர்த்தி டாப்ஸையும் ஸ்கர்ட்டையும் அடித்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹிப் பகுதியை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க எப்போவும். இப்போது நமக்கு கவுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கவுன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் பேக் சைடில் நாட்டு, அப்புறம் நெக்கு கிட்ட நாட்டு இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்டு நெக்குக்கு வேணும்னா பைப்பிங் அடிக்கும் போதே பைப்பிங் கொடுத்து அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிஃப்டட் சாரீஸு நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அழகான கவுனாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.